நான் சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாச்சு. நம்ம கண்டென்ட்டும் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. சரி, இப்போது ஃபஸ்ட்டு எந்த கண்டென்ட்டு? நான் உங்களுக்கு கொய்யா பழம் வாங்கிட்டீங்களா? கொய்யா பழம் வாங்கிட்டு வந்துட்டேன். பிங்க்கு கொய்யாக்கா. அதான் சொல்லி கேட்டு வந்தேன். சரி, வாங்கிட்டேன். எவ்வளோ கிலோ? கிலோ வந்து 100 ரூபா சொன்னாங்க. அப்படியா? ஏறுங்க பார்ப்போம். பிங்க்கு கொய்யா முதல்ல கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஓ, இதான் கண்டென்ட்டா? அப்போ ஆமாம், ஃபஸ்ட்டு கண்டென்ட் தான். சரி, ஓகே. கொய்யா பழத்தை வச்சு கண்டென்ட் சொல்லியிருக்காரு அண்ணா. கட்டியாரு யாரா? இது உங்களுக்கு பிங்க்கு கொய்யாவா? உங்கள் ஊரில் கேட்குறேன். இது நீ தானே வாங்கின? நான் வாங்கினேன். கட்டி பார்த்தா அந்த காயாடு, அடுத்த காயாடு. என்னண்ணா இது பிங்க்குன்னு தான் சொல்லி கேட்டேன். காயாக இருக்குது. கடைக்கார ஏமாத்தினாங்களா இல்லை நம்ம ஏமாந்தோமா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நம்ம தான் ஏமாந்துக்கிறீங்க. ஏன்னா நம்ம பிங்க்கு கொய்யான்னு சொல்லி கேட்டோம். ரோஸ் கொய்யா. ரோஸ் கொய்யா. என்னண்ணா இது? ரோஸ் கொய்யா தான். சூப்பரு, நல்லா தான் இருக்குது. ரோஸ் கிலோ 100 ரூபா வாங்கிக்கிறீங்க. ஆமாண்ணா, ரைட்டு. ஏன்னா 50 ரூபா கூட தராது பார்க்குற கிலோ. கடைசியில் தப்பிச்சம்பா. ஓகேப்பா. இது வந்து என்னண்ணா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களா? அப்போ இல்லை, அது ரேர் தானே. அது இப்போ புதுசாக இப்போ தான் வந்தது வெரைட்டி. இது ஒரு ரகம் சொல்லுவாங்க. இது இப்போ இந்த இது கிடைக்கல இல்லையா? அங்கே வெட்டி வச்சிருந்தது தானே வச்சு இது பண்ணி தான் வைப்பாங்க. சிவப்பு தட்டி வைப்பாங்க. நம்ப முடியாது. நம்மளுக்கு தேவை இந்த பழம் தான் இப்போதைக்கு ட்ரெண்டில் போகணும்னு வச்சுக்கேன். இந்த செடி வாங்கி நம்மள நட்டு அது காய்ச்சி நம்மள ரிவ்யூ போட்டாண்ணா. நான் 100 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. என்னால் 100 ரூபா கொடுத்து அதுவும் ஏமாத்திட்டாங்களே. ஆள் ஒரு 10 சென்ட் ஒதுக்கிட்டு ஒரு செடி வாங்கி நம்ம ரிவ்யூ போட்டுருவோம். அதான் மாறவும் தேவையில்லை சொன்ன மாதிரி. நம்ம எல்லார் வீட்லேயும் வளருமா? நார்மலாக வளரும். அது கொய்யாக்காவில் எல்லா செடியுமே மோஸ்ட்லி வரும். இந்த ஆப்பிள் தவிர. ஏன்னா இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வளருது. நம்ம வீட்டில் வச்சோம்னா இதுவும் அந்த மாதிரி வருமா இல்லை பெருசாகவே வருமா? இது வந்து இந்த மருந்துலாம் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. நம்ம வீட்டு வந்து நம்ம ஆர்கானிக்காகவே. ஆமாம், ஆர்கானிக்ன்றது இல்லை. நம்ம வீட்டில் என்ன கிடைக்கும்? மாடு இருக்குதுன்னா அது எரு போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே ஓகே. அதை போட்டு நம்ம இப்போ வராச்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ செடி நம்ம நானே ஏமாந்துருக்குறேன். இப்போ இந்த செடின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நான் கீழே காமிக்கிறேன். வாங்க. செடியிலையும் ஏமாத்துறாங்களா? ஆமாம், அது நானும் ஏமாந்துருக்கேன். என்னென்னா இது ஒரு ரகம் சொன்னாங்க. இந்த ரகம் ஏதோ தைவான் பிங்க்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் தைவான் பிங்க் மாதிரி வரல, இந்த காய் மாதிரி தான் இருந்தது. இது 2 வருஷம் காமத்து போனால் இப்போ தான் காய் காய்ச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க. சரி, இப்போது நீங்கள் கொய்யா பழம் ஏமாந்து எல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம செடி நடுறோம். அந்த செடி ஏமாறக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் கொஞ்சம் கிளியராக சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ இதை தான் தேடிட்டு இருக்கேன். இப்போ இதில் நான் ஏமாந்துட்டேன். இது மூலியமாகவே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொய்யா பழம் வாங்க சொல்லியே கொஞ்சம் ஏமாறாமல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் வந்திருக்கும். முக்கியமாக நம்ம வீட்டில் வச்சு நட்டு நம்மளே சாப்பிட்லான்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். அதில் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, நம்ம நட்டு தான் பார்க்க முடியும். கொய்யா செடி போய் நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. வளர்ந்த பிறகு தான் தெரியும். தெரியும். எல்லா கொய்யா நல்லா கொய்யாக்க தான், அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை பசங்களுக்கு என்ன, இப்போ நம்ம சின்ன பசங்கன்னா இது கொடுத்தாலும் இதை கொடுத்தாலும் இதை தான் சாப்பிடுங்க. ஓகே, ஆமாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா மருந்துக்கு எதுவும் போடாமல் நம்ம கொடியில் விளைச்சி நம்ம குழந்தைக்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இதுதான். நல்ல விஷயம். எல்லா பழமும் நம்ம கொடியில் நம்ம கையில் வர வைக்கிறோம். எல்லா பழமும். அதாவது நம்மளுக்கு ஆப்பிளோட வருன்றாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. அது அப்புறம் நம்ம எல்லா நம்ம வாரத்துக்கு ஒரு செடி வர வச்சு நம்ம நட்டுட்டு அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஈல்டு வர வச்சு நம்ம ரிவ்யூ. ஒரு வருஷத்தில் ஈல்டு வந்துருங்களா? இது கண்டிப்பாக வந்துடும். ஓகே, பரவாயில்லையா? அப்போது அடுத்த இந்த வாட்டி இந்த சீசனில் நம்ம வாங்கலாம் கூட மரம் வாங்கி வச்சுட்டோன்னா அடுத்த சீசன் நம்ம சாப்பிடலாம். அடுத்த சீசனில் நம்ம என்ன பண்ணலாம், புது ஐடியா. எப்படின்னா எல்லா செடியும் வாங்கி நம்ம ரிவ்யூ போட்டுருவோம். எல்லாரும் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்டு ரிவ்யூ போடுறாங்க. ஓகே, நம்ம செடி வாங்கி நட்டுட்டு இது ரிவ்யூ போடலாம். ஒன்று கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். இப்போ வாங்கி நட போகிறோம், அடுத்த வருஷம் அதை ஈல்டு பண்ணி அதையும் ஒரு வீடியோ போடலாம். இப்போ உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஐடியா சொல்லிட்ட ஒரு விஷயம் ஒன்று. நான் ஒரு கொய்யாக்கன்று வாங்கி வச்சிருக்கிறேன். வாங்கி வந்துட்டீங்களா? ஓ, அதுக்கு தான் எங்களுக்கு முன்னாடியே கொய்யா பழம் வாங்கி சொன்னீங்களா? சொன்னேன். சூப்பர். அது வந்து ஜப்பான் கொய்யான்னு சொன்னாங்க. நான் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனால் அது நட்டுட்டு ஈல்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் பிங்க் கொய்யாவும் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு அதுவும் வர வச்சிருக்கேன். அதுவும் வர வச்சிட்டீங்களா? 2 கன்று. ஒன்று நம்மள்ட்ட பேசிட்டே ஒரு அது பேர் தைவான் பிங்க்னு ஒன்று சொன்னாங்க. இன்னொன்று ஜப்பான் கொய்யா போய் அதை மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம ஆன்லைனில் நான் போட்டு வர வச்சிட்டேன் உங்களுக்கு. சூப்பர்ண்ணா. அது ரிவ்யூ காமிக்கிட்டு வருஷம் அது செடி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். செடி காமிச்சிட்டுமா? காமிங்க. இது வந்து தைவான் பிங்க்னு கொடுத்தாங்கப்பா என்கிட்ட. ஓ, அதில் காயோடு இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொன்னோன்னா இந்த செடியிலே காய் இருக்குது. ஆமாம், அது கிராஃப்டட் தானே. இந்த இது வந்து அலோவ் பண்ண வேணான்ட்டாங்க. ஒரு 3 மாதம். ஆமாம், 3-4 மாதத்துக்கு அப்புறம் விடுங்க, அப்போ கரெக்டாக இருந்தாங்க. இது தைவான் பிங்க்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. இது வந்து ஜப்பான் கொய்யா அப்படின்னு சொன்னாங்க. இது நான் ஸ்பெஷல்னா
இது அதோட ரெட்டு ஓவராக இருக்குமா, அதாவது அதில் பார்க்கறதோட இது ரெட்டிஷ் அதிகமாக இருக்கும். இது எவ்வளோ வரும் கிலோ? அது தெரியல, சேல்ஸுக்கு இன்னும் வரல. ஆனால் செடி ரேட் அதிகம். அப்போ நம்ம இதில் கிடைக்காது பழக்கடைகளில்? இங்கே இப்போ எதுவும் கிடைக்காது, இன்னும் 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். பரவாயில்லையே, பழக்கடையிலலாம் கிடைக்காது நம்ம ஏரியாவில். நம்ம இந்த ரகம் கிடைக்காது. இப்போ தான் நட ஆரம்பிச்சிடான்னு நினைக்கிறேன். இது ஆனால் செடி வளரும் நம்ம ஏரியாவில். எவ்வளோ வருதுங்க இது? 450 ரூபா டிரான்ஸ்போர்ட்டாக சேர்த்து. ஆமாம், இது கம்மி. இது இது 50 ரூபா தான் கொடுத்தாங்க. இது 450 ரூபா. கண்ணுக்கே வேல்யூ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், சாதாரண கொய்யா இல்லை. இப்போ நம்ம ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் கொய்யாக்கா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. எல்லார் வீட்லையுமே நாட்டு மரம் அது. ஆமாம், எல்லாமே இப்போதைக்கு இது ட்ரெண்டிங்கில் போயிருங்க, அவ்வளோதான். எல்லா மார்க்கெட்லையும் கிடைக்காது. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்காத பழச்சை நம்ம வாங்குவோம். நம்ம ஸ்கூல்ல எல்லாருக்கும் நம்ம இடம் இருக்குன்னா அவங்களுக்குள்ளே நம்ம நட்டு பார்ப்போமேன்ற நான். கண்டிப்பாக. என்ன பெரிய மரமெல்லாம் வராது, சின்னது நம்ம கிராப்டர் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி குரூம் பண்ணி வச்சு வளர்த்துக்கலாம். ஓகே ஓகே. அப்போ சின்ன இடம் இருந்தால் கூட போதுன்றீங்க? போதும். வீட்டிலே நம்ம பழங்கள்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஆமாம், அவ்வளோதான். நம்ம கடையில் வாங்குற எல்லா பழமும் மோஸ்ட்லி என்ன கார்போர்ட் வச்சு பழம்ன்றானுங்க. எந்த எல்லா பழமும் எல்லாமே பாய்சன் தான் சொல்கிறாங்க. வாழைப்பழம் ஸ்ப்ரே வச்சு கொடுக்குறோன்றாங்க. ஓகேவா? அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வெறும் எரு மட்டும் போட்டு நம்ம பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ல நம்ம பசங்களுக்கு. நல்ல விஷயம். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை அந்த ப்ரோட்டீன்ஸ் அதுங்க மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம குடும்பத்துக்கு தேவையான பழத்தை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். வெளி குத்து அவ்வளோ வாங்குறது நம்ம நேரத்தில் நம்ம நல்லா இருக்கும். ஒரு 4-5 வருஷம் சாத்தி வந்து கிலோ 30 ரூபா இருந்தது, இப்போ கிலோ 80 ரூபா 90 ரூபான்றாங்க. 2 செடி நட்டால் போதும். ஆமாம், 2 செடி நட்டால் நம்ம போதும். அது மாதிரி கண்டிப்பாக நம்மளோட இதுக்கு போயிடும், வீட்டு இதுக்கு உபயோகத்துக்கு வந்துடும். இதுதான் கண்டென்ட்டு. இதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம கொய்யா பழத்தை வாங்கி நட்டுடுவோம். அடுத்தது நம்ம அப்படி ஒன்று ஒன்றா போடலாம். அப்புறம் நேயர்கள் என்னென்ன விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அதுக்கும் நம்ம கண்டிப்பாக இது கொடுக்கலாம். கண்டிப்பாக. சரி, இது இப்போ உங்கள் இடத்துல நட்டுலாமா? நேற்று பழம்லாம் தோண்டி வச்சு எருவெல்லாம் கழிச்சு வச்சிருக்கிறேன். நட்டு வேண்டியதுதான். அது நட்டுறதுக்கான வழிமுறையும் கொஞ்சம் கிளியராக சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுப்பா. எனக்கு சொன்னது என்னன்னா, அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு நாள் முன்னே பள்ளம் தோண்டி வச்சுட்டு அப்புறம் நட்டால் ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பூமி காத்தாடுறதுக்காக சொல்லுவாங்க. அது நம்ம இப்போ புதுசு நம்மளே நட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அது வெறும் நம்ம பேசிக்கான நார்மல் மாட்டுச்சாணி அந்த மாதிரி இதே போட்டால் மாட்டுச்சாணி அது மாதிரி போட்டாமே போதும். இல்லை கடையில் வாங்கி உரம் என்ன பண்ணணுமான்னு கேட்குறேன். ரசாயன உரம் அந்த அளவுக்கு வேணாம்ல, நம்ம ஆர்கானிக்காகவே கொடுத்துடலாம். ஆமாம், ஆர்கானின்றதுல நம்ம அதுக்கு கிட்ட நம்ம கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு பண்ணிப்போம். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பக்காவாக பண்ணுறோம். செடி மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம். சரி, இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் என்ன எரு இருக்குதோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். எந்த உரமோ எதுவுமே நம்ம இப்போ மேலே தெளிக்கிறது முதல்ல எதுவுமே நம்ம பண்ண போகிறது இல்லை. ஓகே, அதில் வர்றது என்னவோ நம்ம அதை வச்சு நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறோமே, அவ்வளோதான். சரி, ஓகேண்ணா. சரியா? சரிண்ணா, நட்டுலாமா? நட்டுருவாங்க. சரி. இதான் ஜப்பான் கொய்யா. ஜப்பான் கொய்யா அப்படியே மண் செடி மரம் கிடையாது. சாரி, மரம் வந்து அது நேரம் பெருசாகிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம். நான் பரவாயில்ல, சின்ன செடியில் இவ்வளோ. ஆமாம், வெற்றிகரமாக இன்னைக்கு கண்டென்ட் முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வாரம் யோசிக்கலாமா? அடுத்த வாரம் என்ன செடி நல்லான்னு சொல்லிட்டு ஓகேண்ணா வாங்கிட்டு அடுத்த வாரம் நம்ம டேரெக்டாக போயிட்டு நர்சரியில் போயிட்டு வாங்கிட்டு நடுவோம். சரிண்ணா, சூப்பர். அடுத்த வாரம் சரிங்களா? முடிச்சிடலாமா வீடியோவை? சண்முகம் உர வண்டியா?